பப்பி நேத்தைக்கு நைட்டு 11 மணிக்கு கரூர் ரெஸ்கியூவர் பாலாஜி கால் பண்ணி குடுத்தாரு. திருச்சி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சிக்கா இருக்கு. கடலூர்லேருந்து ரெஸ்கியூ பண்ணது. அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியாது. அதனால இங்க வச்சுக்கோங்க நைட்டு. காலையில ட்ரீட்மெண்ட் பண்ற மாரி இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க. திருச்சியில ரெஸ்கியூவர்ஸ்க்குலாம் கால் பண்ணேன். எனக்கு எதுவும் பிக் பண்ணல. எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. நான் உடனே கொண்டு வர சொல்லிட்டேன். நைட்டு 11 மணிக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு பப்பியோட கண்டிஷன். ஆக்சிடென்ட் ஆன ஒரு பப்பி இடுப்பு உடைஞ்சிருக்கு. அதுக்கு எந்த அளவுக்கு மோசமா ஆக முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்காங்க. ஒரு சின்னதா வெட்டனரி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மெடிக்கல் இந்த ஃபோட்டோ வீடியோ காமிச்சு மெடிசின்ஸு ஆன்டிபயோட்டிக்கு அப்ளை பண்ணுற க்ரீம்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்காமல் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு மோசமாக்கி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு மெகட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெஸ்கியூவரை கூப்பிட்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ண முடியும்? ட்ராவல் பண்ணதில் சிவியர் டீஹைட்ரேஷன். நம்ம ராயல் கனின் ரெக்கவரி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை சிரிஞ்சில் ஃபீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு குடிக்கவே இல்லை. குடிச்சதுக்கப்புறம் வயிறு ப்ளோட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு 12 மணி வரைக்கும் ஃபீடிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயிறெல்லாம் அமுக்கி யூரின்லாம் எடுத்துகிட்டு உட்கார வச்சா அதுக்கு உட்கார கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு. பெயின் கில்லரும் ஒரு மைல்டான அமௌண்ட்டு கலந்து கொடுத்துருந்தேன் ஃபுட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மணிக்கு மேலே மறுபடியும் ஒரு தடவை சூடான சூப் கொடுத்தேன், சிக்கன் சூப்பு. அதை கொஞ்சம் தானே குடிச்சிச்சு. பெயின் கில்லர்லாம் குடிக்கவும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருந்துச்சு. ஹைட்ரேட் ஆகாமல் இருந்துச்சு. இப்படி தான் உட்காந்துருக்கு. தூங்கினாலும் அப்படியே குப்புறப்பட்டு தூங்குது. ஏர்லி மார்னிங்லாம் கொஞ்சம் ஹீட் வேறு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்துச்சு காலையில். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே ஒரு தடவை சிக்கன் சூப் அதே மாதிரி வார்மாக கொடுத்தோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிச்சு. 5 மணிக்கு போல் பார்த்தா மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் உடனே வேறு ஒரு கவர்மெண்ட் டாக்டரை பார்த்து அவங்கள அனுப்பி விட்டோம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குது, காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்ஜெக்ஷன் போட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் மறுபடியும் அப்படியே தான் இருந்துச்சு. 10 மணிக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் திறந்த உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். எடுக்கிறவங்க ஏதானும் சப்போர்ட் பண்ணணும். ரெஸ்கியூவர் வந்து உயிரெல்லாம் கொடுக்க முடியாது, ஹெல்ப் பண்ண தான் முடியும். பார்த்துக்கிறவங்களும் ஓரளவுக்கு மனிதாபிமானத்தோட சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு இந்த பிள்ளைங்களோட உயிரை வந்து காப்பாற்றி வச்சுருந்து ரெஸ்கியூவர்கிட்ட கொடுக்கணும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாமே பாலாஜி வந்து அவங்க சேனலில் கலெக்ட் பண்ணி பே பண்ணார் ஹாஸ்பிட்டலுக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லே வந்து பப்பி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வயிறு ஃபுல்லாக கேஸு, யூரின் மோஷன்லாம் தானாக போக முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன். என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே இந்த பப்பியோட உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை. சிவியர் அனீமியா, இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆன் டேபிளில் இறந்து போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு.